வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சப்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சப்தம் கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 19 1, 2, 3 ஆகிய வசனங்களைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். இந்த வானங்கள், ஆண்டவர் படைத்த இயற்கை, தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளைத்தான் அவைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனாலும் அவைகளின் சப்தம் கேட்கப்படுகிறது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சூரியகாந்தி பூவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திருநெல்வேலியிலிருந்து மதுரை செல்லும் வழியிலே கோயில்பட்டியை தாண்டி நாம் செல்லும் பொழுது சாத்தூர் வரை ரோட்டின் 2 பக்கங்களிலும் சூரியகாந்தி சாகுபடி நடக்கும். அந்த சூரியகாந்தி பூ காலையிலே அது நன்றாக அந்த பூ மலர்ந்திருக்கும் பொழுது காலையிலே அது கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து அவைகள் மலர் விரிந்து சூரியனை பார்த்து மத்தியானம் 1 மணிக்கு 12 மணி 1 மணிக்கு பார்த்தால் அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே கிழக்க இருந்து அப்படியே அது நேராக அந்த சூரியன் எப்படி நகருகிறதோ சூரியனை பார்த்து கொண்டே அப்படி இந்த பக்கம் வரும். மாலையிலே சாயங்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் மேற்கு நோக்கி இருக்கும். ஏன்னா சூரியன் மேற்கே இருக்கும். இது ஒரு அற்புதமான, தாவரங்களில் ஒரு அற்புதமான ஒரு காரியம். மற்ற பூக்கள் அப்படி இல்லை. அப்போ இதை நம்ம பைபிளோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதியின் சூரியன். நீதியின் சூரியனாகிய ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த சூரியகாந்தி மலரிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய் உலகமெங்கும் ஏழை எளிய ஜனங்கள் பயன்படுத்துகிற ஒரு எண்ணெயாக விலை குறைந்த நிலைமையில் விற்கப்படுகிறது. இந்த பூக்கள் முழுக்க முழுக்க நீதியின் சூரியனாகிய ஆண்டவரை நாம் எப்போதும் பார்க்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த இயற்கையில் இருக்கிற எந்த ஒரு காரியங்களை எடுத்து பாருங்கள், எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான் நம்ம கற்றுத்தருகிறோம். அதை ஒவ்வொன்றாய் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.